ஆற்றில் அடித்து வரப்பட்ட பல ஆண்டு கால பழமையான அதிசயம். தண்ணீரில மிதந்து வந்து பக்தர்களுக்கு காட்சியளிச்ச அம்மனை பக்தி பரவசத்தோட பார்த்து வியந்திருக்காங்க பொதுமக்கள். கடலூர் மாவட்டம் புவனகிரியில இருக்கக்கூடிய வெள்ளாறுல பாலத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா திடீர்னு ஆற்று வெள்ளத்துல பழமையான சிலை ஒண்ணு மிதந்து வரத பொதுமக்கள் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனடியா இது தொடர்பான தகவலை வருவாய்த்துறையினருக்கு தெரிவிச்சிருக்காங்க. வருவாய்த்துறையினர் அங்க வந்து தண்ணீர்ல இருந்த சிலையை மீட்டு பார்க்கும் போதுதான் அது துர்க்கை அம்மனுடைய சிலை அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதை தொடர்ந்து மீட்கப்பட்ட அந்த சிலையை வட்டாட்சியர் அலுவலகத்துல வச்சிருக்காங்க. தொல்லியல் துறையினர் இந்த சிலையை ஆய்வு செய்ய இருக்காங்க. இந்த நிலையில தான் அதிகாரிகள் தரப்புல இருந்து இது 500 ஆண்டு கால பழமையான சிலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆற்றுல துர்க்கை அம்மன் சிலை மிதந்து வந்தது அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் மத்தியில பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கு. பக்தி பரவசத்தோட அம்மன் சிலைய பொதுமக்கள் பார்த்திருந்திருக்காங்க. இப்படி பழமையான சிலை ஆற்று வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கு. இப்போ ஆராய்ச்சிக்காக அந்த சிலை எடுத்து செல்லப்பட்டிருக்கு.